பலி சுமந்த வரிகளைக் கொண்டு மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவோடு கவிதை ஒன்று உங்கள் இந்திரன். மே 18 பலி சுமந்து நடை தளர்ந்து குற்றுயிரோடு வாழ்வா சாவா என்று மரணத்தின் வாசலிலே நின்று தவித்த நாள் மே 18. ஒரு இனத்தின் ஒருமித்த ஒப்பாரி எழுந்த நாள் மே 18. ஒரு இனம் அழிந்து போன பெருந்தொகை கண்ட நாள் மே 18. அந்த நினைவோடு இன்னும் நெஞ்சம் கலங்கி தவிக்கிறது. வென்று வாகை சூடுவோம் என்ற தளராத துணிவோடு விடுதலை பெருந்தேரை ஆனந்தமாய் ஆடி ஆடி இழுத்து வந்தோம். அச்சாணி உடைந்து போன மே 18 முள்ளிவாய்க்கால் மே 18. உயிரற்ற உடலங்களை கடந்து அரை உயிரோடு உறவுகளை விட்டு வந்ததும் சுமந்து வந்ததும் கட்டியளவே நேரமின்றி மண்ணிலே உடல் புதைக்கவே வழியின்றி கதறியபடி கடந்து வந்த பெருவலி எப்படி மறந்து போகும்? எப்படி மறந்து போகும்? கட்டியளவே நேரமின்றி மண்ணிலே உடல் புதைக்கவே வழியின்றி கதறியபடி கடந்து வந்த பெருவலி எப்படி மறந்து போகும்? மறக்க முடியுமோ? சிதறுண்டு எரியுண்டு போன உடலங்களை கண்டு மனம் கொதித்தது. என்ன செய்ய வழியின்றி மனம் தவித்தது. என்ன செய்ய வழியின்றி மனம் தவித்தது, துடித்தது. வெள்ளைக்கொடியோடு வரிசையாய் வந்தவரை வாவென்று அழைத்து போனவர் எத்தனை எத்தனை இன்னும் திரும்பவில்லை. இருப்பதும் தெரியவில்லை. உயிரோடு இருப்பதும் தெரியவில்லை. இன்னும் தேடியே அலைகிறோம். இன்னும் தேடியே அலைகிறோம். தேடியவரும் பலர் இறந்து விட்டார். தேடி போனவர்களும் பலர் காணாமல் போய்விட்டார்கள். கண்முன்னே கட்டி வைத்து கழுத்தறுத்ததும் சுட்டெரித்ததும் நினைவோடு வந்து வந்து வலியோடு கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. வலியோடு கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. என்னவென்று ஆறுவது? என்ன சொல்லி தேற்றுவது? கடந்து போகிறோம், கடந்து போகிறோம். 15 ஆண்டுகள் கடந்து போகிறோம். ஆனால் மறந்து போக மாட்டோம். வலி சுமந்து போகிறோம். வழியிருந்தும் வழியின்றி தவிக்கிறோம். வழியிருந்தும் வழியின்றி தவிக்கிறோம். ஈழத்தாயின் மடியிலே பல்லாயிரம் உயிர்கள் கதறியபடி ஓலமிட்டபடி சிதறுண்டு போனது. சுற்றி வளைத்தபடி 4 திசையில் இருந்தும் குண்டுமலை பொழிந்திட ஓடி ஒழிக்கவே இடமின்றி துடித்ததை எப்படித்தான் எழுதி தொலைப்பது? இந்த வலிகளையும் வேதனைகளையும் எப்படி எழுதி தொலைப்பது? எப்படி பாடி தொலைப்பது? ஒன்றல்ல ரெண்டல்ல 1000 எங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடுந்துயரம், கொடுந்துயரம், பெருந்துயர். முள்ளிவாய்க்கால் மே 18 ஈழத்தின் ஒரு மாபெரும் இன அழிப்பு. மறக்க முடியாத பெருவலி கொண்ட நாள் மே 18. வலி சுமந்தபடி கடந்து போகிறோம். ஆனால் மறந்து போக மாட்டோம். புரட்சி, எழுச்சி, ஒற்றுமை ஆம் வெல்வது உறுதி என்றால் நாம் அந்த வலிகளை உணர்ந்தபடி விடுதலை தேரை மீண்டும் எழுப்போம். நன்றி.